ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம வீட்டில் அகல் விளக்கு தீபம் ஏற்றுவோம். அப்படியே இந்த அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட அந்த அகல் விளக்கில் நம்ம நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும். ஆனால் அந்த அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய விளக்கு வந்துடுச்சு. தங்கத்தால் ஆன விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு இப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் பார்த்திங்கன்னா விளக்கு வந்துடுச்சு. ஆனால் இந்த மண்ணால் ஆன இந்த அகல் விளக்கில் நம்ம விளக்கேற்றும் பொழுது பார்த்திங்கன்னா இதில் பல தெய்வங்கள் அடங்கியிருக்கிறதாக ஒரு தாற்பயம் உண்டு. நம்ம அகல் விளக்கு ஏற்றுதோம்னா அதற்கு பின்னாடி உள்ள இன்னொரு ரகசியத்தை நம்ம தெரிந்து கொண்டு ஏற்றும் பொழுது இதற்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குதான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு அனுதினமும் அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னு நாமளே ஆட்டோமேட்டிக்காக ஏற்ற ஆரம்பிப்போம். அந்த விளக்கு, திரி, நெய் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு இறைவன் அடங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறத அனைவருமே மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கோவிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவது நமக்கு நன்மையை தரும் என்பது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கும் ஒரு சாஸ்திரம். இதில் நம்மில் பலருக்கும் தெரியும், தெரியாதவங்களும் தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஆனால் அந்த அகல் விளக்கில் பின்னால் மறைந்திருக்கும் ஆன்மீக ரகசியம் என்பது உங்களுக்கு தெரியாது. அதை பற்றி தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஏற்றக்கூடிய அந்த அகல் விளக்கானது பார்த்திங்கன்னா முதல் விஷயம், அந்த அகல் விளக்கானது சூரிய பகவானை குறிக்கின்றது. அந்த விளக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவானை குறிக்கின்றது. இரண்டாவது, அந்த அகல் விளக்கில் ஊற்றக்கூடிய நெய்யோ எதுவாக இருந்தாலுமே அந்த திரவியத்தன்மை இருக்குது பார்த்திங்களா, அது சந்திர பகவானை குறிக்கின்றது. அதில் போடக்கூடிய அந்த திரியானது புதன் பகவானை குறிக்கிறது. அடுத்து நாலாவதாக அதில் ஏற்றக்கூடிய அந்த தீபச்சுடர் இருக்குல்ல, அது செவ்வாய் பகவானை குறிக்கின்றது. நாம் ஏற்றக்கூடிய அகல் விளக்குக்கு கீழே இருக்கும் அந்த கருப்பு நிழல் தான் ராகு பகவானை குறிக்கும். அந்த தீபச்சுடரில் லேசாக ஒரு மஞ்சள் நிறம் தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் குரு பகவான். அந்த தீபமானது எரிந்து முடிந்த பிறகு விளக்கு திரியில் ஒட்டியிருக்கும் கருப்பு நிறம்தான் சனி பகவான். அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த தீப சுடரினுடைய அந்த வெளிச்சம் நம் வீடு முழுவதுமே பரவி இருக்கும் பார்த்திங்களா, அது ஞான ஒளி அப்படிங்கிறது. இதுதான் கேது பகவானுக்கு உரியது. லாஸ்ட்டாக அந்த விளக்கில் நம்ம போடும் திரியானது எரிய எரிய அது சின்னதாகி கொண்டே வரும் பார்த்திங்களா, அதில் எந்தளவுக்கு அந்த திரியானது குறைந்து கொண்டே வருகின்றதோ அந்த அளவிற்கு நமக்கு ஆசையும் குறையும். அதுதான் சுக்கிர பகவான் என்பது. நம்ம எந்தளவுக்கு தினம்தோறும் விளக்கேற்றி கொண்டு வருகின்றோமோ அந்தளவுக்கு நமக்கு அந்த தெய்வங்களுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். எது நமக்கு தேவையோ தேவையில்லாத அப்படிங்கிற அந்த ஆசை உணர்வுகளுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வரும். விடாப்படியான ஆசைகள்லாம் நம்ம வைத்திருப்போம். கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பார்த்திங்கன்னா அதை நம்ம நினைத்து ஏங்கி கொண்டு இருப்போம். அப்படியான ஆசைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்ற ஏற்ற அந்த திரி கரைய நம்மளுடைய மனதிலிருந்தும் அது கரைந்து போய்விடும் அப்படிங்கிறதான். நம்ம அகல் விளக்கில் தீபம் ஏற்ற ஏற்ற பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசைகள் அப்படிங்கிறது குறைவாகும். ஏன்னா அந்த ஆசைகள் தான் வாழ்க்கையவே நமக்கு அளிக்கும். ஆசையை எந்தளவுக்கு நம்ம குறைத்து கொள்கின்றோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சுகமான வாழ்க்கை நமக்கு அமையும். இந்த ஆசை என்னும் மாயை தான் நம்ம மோட்சத்தையே, நம்ம அந்த முக்தி அப்படிங்கிற நிலையை அடைய விடாமல் இது தடுத்து நிறுத்தி போடுகிறது. மீண்டும் மனித பிறவி எடுத்து வைத்து கர்மாவை கழிக்க வைக்கின்றது. இந்த பிறவியில் நம்ம எந்த ஒரு தவறுகளும் ஈடுபடாமல், ஆசைக்காண்டி எந்த ஒரு இச்சைகளுக்கும் நம்ம அடிபணியாமல் வாழ்க்கையை இறைவன் கொடுத்த வழியில் நம்ம வாழ்ந்துட்டு சென்று விட்டாலே நமக்கு அடுத்த ஒரு பிறவி அப்படிங்கிறது முக்தி அடைவதற்கான வழிவகையை தான் கொடுக்கும். இதிலே நம்ம நிறைய கர்மவினைகளை சேர்த்து ஆசைகளை பெருக்கி வைத்துட்டு அந்த ஆசையை அடைவதற்காக ஒரு தவறு செய்தோம்னா அது வேறு வழியில் நமக்கு திரும்ப அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். நவகிரகங்களும் ஒன்றாக இருக்கும். இந்த மண் அகல் விளக்கு ஏற்றுவதற்கு பின்னால் இருக்கும்
தாத்பரியத்தை நம்ம புரிந்து கொண்டு இனிமேல் தீபம் ஏற்றுங்கள். உங்களுடைய ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள். நிச்சயம் வாழ்வு வளம் பெறும். கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா அந்த இறைவனின் பாதத்தில் நமக்கு மோட்சமும் கிட்டும். நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை பார்த்து நமக்கு ஆசை வரும். அது நமக்கானதாக இருந்தால் நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை பார்க்கணும். அது நமக்கு வேணும்னா நமக்கு கிடைக்கும். அது கிடைக்கல, நம்ம நேர் வழியில் அதை வாங்கலை, நம்ம சம்பாதித்திருப்போம், அப்படி நம்ம வாங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம கைவிட்டுறணும். அதை திருடணும், அபகரிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருந்தோம்னா இதுதான் நமக்கு கர்ம வினைகளை ஏற்படுத்திவிடும். வாழும் பொழுதே நல்ல வினை தீய வினைகள் இது எல்லாமே ஆராய்ந்து நம்ம செயல்படுத்தி வாழும் பொழுது தான் கர்ம வினையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். கர்ம வினை பார்த்திங்கன்னா நமக்கு நன்மையும் கொண்டு வரும், தீமையும் கொண்டு வரும். நம்ம செய்கிறது அப்படியே நமக்கு வரும். அதுதான் இப்போ ஒருத்தங்கிட்ட நம்ம திருடுதோம், ஒருத்தங்களை துன்பப்படுத்துகிறோம்னா அது வேறு வழியில் நம்மளுக்கு வாழ்க்கையை பாதிக்கும். அதே வழியில் நம்மிடம் திருட மாட்டாங்க. இப்போ நம்ம கஷ்டப்படுறோம், கடன் வாங்குகிறோம், ரொம்ப சீரழிகிறோம், தரித்திரமாக இருக்குது வீட்டில் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது பார்த்திங்களா. இது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு பிறவிலையோ ஏதோ ஒரு வினைப்பயனில் செய்த பாவங்களின் அர்த்தமாகத்தான் இருக்கும். அதற்காக நீங்கள் இவ்வாறான தவறுகள்லாம் செய்திருக்கீங்களான்ட்டு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்வது தான். இப்போ நடக்கிறது பார்த்திங்களா, சூழ்நிலையில் நிறைய பேர் இவ்வாறு தவறு இழைத்து கொண்டு தான் வாழ்கின்றனர். அவர்களுக்கு இவ்வாறான கர்ம வினைகள் வாட்டி வதைக்கும் அப்படிங்கிறதான் ஒரு நியதி. அப்போ நம்ம அகல் விளக்கை ஏற்றுனா ஆசைகள் நம்ம படமாட்டோம், எதுவுமே நமக்கு வேண்டுதல் எதுவுமே நிறைவேறாதா அப்படிங்கிறது கிடையாது. ஆசை வேறு, வேண்டுதல் வேறு. நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், இது நமக்கு நடக்கணும் நல்ல வகையில். நம்ம இப்போ ஒருத்தங்களுக்கு இப்போ நம்ம வீட்டில் யாருக்காவது திருமண தடை இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப ஒரு கஷ்டப்படுற நிலையில் இருக்கலாம். நேர் வழியில் நல்ல முறையில் ஒழுக்கத்தோடு நம்ம வாழ்வதற்கான வழிபாடு முறைகள் தீபமும் ஒன்று தான். அதை நம்ம இறைவனிடம் கூறும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் இந்த நவகிரகங்கள் அனைத்துமே இந்த அகல் விளக்கில் அடங்கியிருக்கிறதுனால இறைவன் அவர்களுக்கு கட்டளையிட்டு நம்மளுடைய வாழ்வை சரி செய்வார் அப்படிங்கிறது. அதற்கப்புறம் நம்ம தவறு செய்யாமல் வாழ்கிறோமா அப்படிங்கிறதான். அதற்கப்புறம் நமக்கு நன்மையாக நடக்குது, வேண்டுகிற அளவுக்கு நமக்கு எல்லாமே கிடைக்குது. அதையும் தாண்டி நம்ம அதிகமாக ஆசைப்படும் பொழுது தான் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகும். எப்போதுமே இறைவனிடத்தில் சென்று நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மனமுருகி ஒரு தடவை அவரை நினைத்து கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம போக்கிக் கொள்ளணும். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம இது வேணும் அது வேணும் கேட்பதை தவிர்த்து விட்டு முதல்ல வாழ்க்கைக்கு நன்றி கூறி, அடுத்து அவரை வழிபடுவதற்கான அந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நம்ம நன்றி கூறி இப்படித்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே போய் நம்மளுக்கு செல்வம் கொடு, அது கொடு, இது கொடுன்னு நம்ம கேட்பதனால அந்த இடத்துல பக்தியானது நிலைப்பது கிடையாது. நம்ம ஏதோ ஒரு ஆசைக்காக அந்த இறைவனிடம் கையேந்துவது மாதிரி தான். இப்போ ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா நம்ம யாரையாவது சந்தித்து பேசி பழகி அந்த வேலைக்காக நம்ம அவர்களிடம் பழகும். அதற்கப்புறம் முடிந்ததுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்ம போயிடுவோம். அதே மாதிரி நம்ம இறைவனிடத்துலையும் பண்ணக்கூடாது. நல்லதொரு வேண்டுதல்களை நம்ம வைத்தால் இறைவன் நமக்கு அவைகளை நன்மை அளிக்கும்படி அருள் புரிவார். அதே போல் கர்ம வினைகளையும் சேர்க்காமல் நம்ம வாழும் பொழுது தான் அது நமக்கு நல்ல வாழ்க்கையாக அமையும். உங்களுக்கு மனம் சஞ்சலமாக இருக்குது, ஆசைகள் அதிகமாக இருக்குது, கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தினமும் அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு 5 மணிக்கு எழுந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கை ஏற்றி இறைவனை நினைத்து தியானம் செய்யுங்க. உங்களுடைய மனமும் லேசாகும். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் உண்டாகும். அடுத்து நீங்கள் இப்போ செய்கின்ற வேலையோ இல்லை ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதை இன்றைக்கு நம்ம எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு நிதானமாக நல்ல வழியில் எப்படி போகுதுன்னு யோசித்து பார்க்கணும். அந்த தீபச்சுடரில் எரிகின்ற அந்த ஒளியை நமக்கு நல்ல வாழ்க்கையான ஒளிமயமாக மாற்றக்கூடும். தினமும் பெண்கள் குத்து விளக்கில், காமாட்சி விளக்கில் விளக்கேற்றுறீங்களோ முடிந்தவரை அகல் விளக்கிலேயே விளக்கேற்றுங்க. எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அளவில் காமாட்சி அம்மன் விளக்கோ குத்து விளக்கோ வாங்கி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு அகல் விளக்கு ஏற்றினாலே அது போதுமானது தான். அந்த அகல் விளக்கு தீபம் எரிந்து முடிந்த பின்பு பார்த்திங்கன்னா அதில் கிடைக்கும் அந்த கருமை நிற சாம்பலையும் நம்ம பூசிக்கொள்வது, நெற்றியில் இட்டுக்கொள்வது நமக்கு நம்மை பிடித்த பீடைகள் தரித்திரங்கள் அனைத்துமே ஒழியும்.
வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலக தினந்தோறுமே அகல் விளக்கு தீபத்தை ஏற்ற வேண்டும். எப்போதுமே வீட்டின் நிலைவாசலில் குலதெய்வம் குடியிருப்பதனால அங்குமே 2 அகல் விளக்குகளை ஏற்றி வைப்பது அவர்களின் அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்கும். இப்படி அகல் விளக்கை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்கள் சாஸ்திரங்களை கூறப்பட்டு இருக்கத்தான் செய்கிறது. நம்ம இன்றைக்கு கொஞ்சம் தகவலை தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அகல் விளக்கில் இன்னுமே பல விஷயங்கள் அடங்கியிருக்க தான் செய்யுது. நம்மளுடைய முன்னோர்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா இதற்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாமே அறிந்து தான் செயல்பட்டு நலமோடு வாழ்ந்திருப்பாங்க. அதனால் நாமளும் இதை பின்பற்றி வாழும் பொழுது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கத்தான் செய்யும். எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலுமே நம்ம எங்கிருந்து வந்தோமோ, நம்ம கீழே இருந்துருப்போம். ரொம்ப கீழே இருந்து அங்கேருந்து நம்ம கஷ்டப்பட்டு மேலே வரும்பொழுது அந்த கீழே இருக்கும் பொழுது என்னெல்லாம் செய்திருப்போமோ அதெல்லாம் மறக்காமல் நம்ம அனுதினமும் நம்ம எந்த கோயிலுக்காவது போயிருப்போம், இல்லை எங்கேயாவது வேண்டுதல் வைத்து எதையாவது நம்ம நிறைவேற்றியிருப்போம். அந்த பலனின் காரணமாக நமக்கு இந்த வாழ்வு கிடைத்திருக்கும். நம்ம அந்த உயரத்திற்கு போனாலுமே அதை மறக்காமல் அந்த கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, அதற்கு நம்ம நன்றி கூறும் வகையில் அதை நம்ம பின்பற்றி கொண்டு இல்லை அந்த கோயிலுக்கு சென்று வந்து கொண்டே இருக்கும் பொழுது தான் மென்மேலும் நமக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாத வாழ்க்கை கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் தினந்தோறும் அகல் விளக்கு வீட்டில் ஏற்றுங்க. நீங்கள் செய்கின்ற ஏதாவது ஒரு பரிகாரமோ இல்லை கோயிலுக்கு செல்கிறீங்க, அது உங்களுக்கு நன்மை அளிக்குதுன்னா அதையுமே விட்டுறாதீங்க. அது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த பதிவை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொண்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.